இப்ப இங்க கோயிலுக்கு வரவங்களுக்கு என்ன மாரியான விஷயங்கள்லாம் குடுக்குறீங்க? என்ன மாரியான விஷயங்கள்லாம் நடக்குது? என்னென்ன விஷயங்கள் ஒரு முறை இருக்கும்ல. ஒவ்வொரு கோயிலுக்கும் இங்க வந்துட்டு போனா, இந்த விஷயம் பண்ணா உங்களுக்கு மாறிடும். இங்கே என்ன மாரியான மாற்றம் கிடைக்குது? ஐயா, நம்ம வந்து பொதுவா சொல்லப் போனோம்னா, நீங்க இத பண்ணுங்க, இப்படி மாறிடும். அத பண்ணுங்க, அப்படி மாறிடும்னு நாங்க எதுவுமே சொல்றது கிடையாது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, காலந்தொற்று நடந்து வர விஷயம் என்னன்னா, இங்க வந்தீங்கன்னா, நோய் குணமாகும். அது நம்பிக்கையா வந்து வேண்டணும். நீங்க இத பண்ணுங்க, குணமாயிடும்னு நாங்க சொல்ல மாட்டோம். உங்க நம்பிக்கையில தான் இருக்கு. அம்பாள் கண்டிப்பா இத பண்ணி குடுக்குறாங்க. எல்லாருக்கும் பண்ணி குடுக்குறாங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. தினமும் காலையில வந்து பார்த்தீங்கன்னா, இங்க மஞ்சள் கயிறு கட்டுவோம். ஒரு மை வச்சு விடுவோம். இந்த மஞ்சள் கயிறு எதுக்குன்னா, இந்த நோய் நொடியோடு வருவாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஜுரம் இருக்கும், கோல்டு காஃப் இருக்கும். சில குழந்தைகள் பயந்துட்டு இருக்கும். அந்த மாரி மலேரியா, டெங்கு எந்த மாதிரி ஒரு நோய்கள் எதுவா இருந்தாலும், இங்க வந்து கயிறு கட்டிட்டு போனா, அது உடனே சரியாகும். கண்கூட பார்க்கலாம். இங்க வந்து ஒரு மை ஒண்ணு வச்சு விடுவோம். கருப்பு கலர்ல ஒரு மை வச்சு விடுவோம். இது என்னன்னா, உங்கள வந்து ஒரு திருஷ்டியிலேருந்து பாதுகாக்கிறதுக்கும், மத்தபடி ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு குடுக்கும். அந்த மை வைக்கும்போது. அதுவும் இங்க வச்சு விடுவோம். மத்தபடி சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அம்பாள் கிட்ட எது வேண்டுனாலும் நடக்கும். நாங்க இத தான் இப்படி பண்ணுங்க, இது நடக்கும்னு நாங்க சொல்ல மாட்டோம். நீங்க நம்பிக்கையோட வரணும். எல்லாருமே அப்படிதான் வராங்க. கூட்ட கூட்டமா வர்றது என்னன்னா, நாங்க சொல்றது என்னன்னா, நாங்க எதுவும் இங்க காசு, பணம் வந்து அதுக்குன்னு வாங்குறதே கிடையாது. இத நீங்க பண்ணுங்க, இது உங்களுக்கு நடக்கும். இதுக்கு இவ்வளோ செலவாகும், அவ்வளோ செலவாகும் இந்த கோவில பொறுத்தவரையிலும் சொல்றதே கிடையாது. அம்பாள நம்பி இங்க வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு நடந்துட்டு நீங்க கண்கூட பார்க்கலாம் அது நடக்கிறது.